வரலாற்றுல 3 பேர் மறக்க முடியாது தமிழர் வரலாற்றுல. ஒன்று, உலகத்துல எல்லாரும் ஆற்றுல குளிக்க முடியும், ஆற்று நீரிலே விளையாட முடியும் என்று பார்த்த பொழுது அந்த ஆற்று நீரை தடுத்து உலகத்தின் முதல் அணையாய் கட்டிய நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை. அந்த கரிகால் பெருவளத்தான் வரலாற்றில் நிற்கிறான். ஏன் அணை கட்டுறான்? இரண்டாவதாக மறக்க முடியாத காளிங்கராயர். காளிங்கராயர் வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டரு, எங்க ஆளுக அப்படிங்கிறதுக்காக அவர் படத்தை வச்சிருக்கா? இல்லை, அவர் இந்த மண்ணிலே 90 கிலோமீட்டருக்கு காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டினார் என்பதற்காக அவர் படத்தை வைத்திருக்கிறோம். அவர் கவுண்டர் என்பதற்காக அல்ல. அதே போல இந்த மண்ணிலே சாத்தூர் அணை, மணிமுத்தாறு அணை, திருவண்ணாமலை அணை, அமராவதி அணை உள்ளிட்ட 14 அணைகளை கட்டிய எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் வரலாற்றில் நிற்கிறார். 3 பேர் தான். கரிகால் பெருவளத்தான், காளிங்கராயரு, காமராஜர். அதே காவிரிசில ஒண்ணு. இது இந்த 3 பேரும் அணை கட்டுச்சு. அந்த காவிரிசில வந்த கருணாநிதி பல துணையை கட்டுச்சு. இவருக்கு அணையை கட்டி ஃபேமஸ், அவன் துணையை கட்டி ஃபேமஸ். கருணாநிதி கட்டிய ஒரு அணையை கட்டு, இல்ல அந்த அணையில தண்ணியை கட்டு. 89 அணை கருணாநிதி கட்டிருக்காராம். மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாப்புல 89 அணை. எங்களுக்கு தெரிஞ்சது 3 அணை தானே. அதாவது 3 அணைனா திருநெல்வேலியில ஒரு அணை, மதுரையில ஒரு அணை, திருச்சியில ஒரு அணைன்னு கேள்விப்பட்டேன். 89 அணைங்கிற இருக்கும். பல சாயல்கள் தெரியுது, இருக்கும். கொடுமை. எப்படி சிக்கிருக்கம் பாருங்க, எப்படி சிக்கிருக்கம் பாருங்க. 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. வெக்கம் இல்லாமல் மீண்டும் ஓட்டு கேட்பதற்கு வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டு வெள்ளேர்னு பல்ல இழிச்சுக்கிட்டு வருவாரு. அவரை போல தியாகி இந்த உலகத்துல பார்க்க முடியாது. வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாதிரி. அதாவது இந்த கார்ல ஸ்டெப்னி டயர்னு வச்சிருப்பாங்கல்ல, திமுகவோட ஸ்டெப்னி டயர் தான் அந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன். பெரிய தியாகி. ஸ்டாலின் போன உடனே அவர் இளைஞரணி செயலாளர் தலைவர். பெரிய பரவாயில்லப்பா, தமிழ ஒருத்தனுக்கு, அதுவும் கொங்கு தமிழ ஒருத்தனுக்கு இளைஞரணி தலைவரை கொடுத்தாங்க அப்படின்னு இங்க உள்ள மீச. நாங்க ஆண்ட பரம்பரை, எங்க ஆண்ட பரம்பரைக்கு, எங்க காளிங்கராயர் வம்சத்திற்கு, எங்களுடைய ராயர் பரம்பரையில, எங்களுடைய காடு காத்த குடும்பத்துல காட்டுவத்து கல்லு குடிச்சாலும் எங்க பரம்பரையில அப்படின்னு ஒரு சீட்டு இளைஞரணி தலைவரை கொடுத்தாங்க. ரொம்ப பெருமை பித்துறாங்க. டக்குன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வந்தாரு. வந்த உடனே இவரே ரிசைன் பண்ணிட்டாப்ல. உதயநிதி ஸ்டாலின் ஏன் இளைஞரணியா இருக்கக்கூடாது? இவரு தியாகி. இந்த ஸ்டெப்னி தூக்கி கொடுத்துச்சு. இப்ப அவரு கலைஞருக்கு அப்புறம் அவர் மக, அதுக்கப்புறம் அவர் மக, இப்ப இன்மனவி ஸ்டாலின். நான் தெரியாம கேட்கிறேன், திமுக உள்ளவங்க பொண்டாட்டிங்க மூஞ்சில எப்படா முடிக்கிறீங்க? சரி, கலைஞருக்கு சொம்படிச்சீங்க, சரியா ஒரு நியாயம் இருக்கு. தமிழுக்கு ஏதோ மொழிப்போர் தியாகில ஈடுபட்டாரு. கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கு சொம்படிச்சீங்க, அது ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு இளைஞர் திமுக ஆரம்பிச்சாரு, நிறைய நடந்தாரு, ஒரு இளைஞருடைய மாநாடு நடத்தினாரு. கலைஞருடைய மகன் மிசாவில ஜெயிலுக்கு போனாரு, மிதி வாங்கினாரு, அடிபட்டாரு, பல்லு உடைஞ்சது, வாய் உடைஞ்சது. சரி, ஏண்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறீங்களா? உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டில உங்களுக்கு எப்படா சோறு போடுறாங்க அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்கறான், பேஸ்புக்ல 4 பேர் எழுதுறான். நான் சொல்லல, நான் சொல்லுவேனா அப்படி சொல்றேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு தலைமுறையை நீங்கள் அடிமையா வச்சிருக்கீங்க. ஒரு தலைமுறையை கேட்டா, நாங்கள் தீரன் சின்னமலையின் வாரிசு, நாங்கள் மருதுமாண்டி வாரிசு, நாங்கள் அழகுமுத்து கோண்டி வாரிசு, நாங்கள் வெண்ணி காலாடியின் வாரிசு, நாங்கள் சுந்தரலிங்கத்தின் வாரிசு, நாங்கள் காளிங்கராயர் பரம்பரை, நாங்கள் மருது வேலாச்சார் பரம்பரை. பேசுறது மீச பெருசா செருப்பு மாதிரி வச்சுக்கிறது, செருப்பு மாதிரி மீச. தோட்டத்துக்கு வந்துட்டு போங்க, பெரிய தோட்டமுங்க. அப்படிங்களா? எங்க எந்த கட்சியில? நாங்கள் திமுக 40 வருஷமா இருக்குங்க. ஆட நாசமா போனவங்களா? இவ்வளவு சொத்து, இவ்வளவு சுகம், இவ்வளவு பேரு புகழ் எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகவிடமும் பாஜகவிடமும் ஒரு ஒட்டுமொத்தமான கோவை மண்டலம், கொங்கு மண்டலம் அடமான வச்சிருச்சு. அவன் தான் உன்னை அடிமைப்படுத்துகிறான். என்ன என்ன இந்த நாட்டில் கொடுத்திருக்கான்? என்ன என்ன வளர்ந்திருக்கிறது இந்த பகுதியில்? ஒட்டுமொத்தமான ஈரோடு பாராளுமன்ற தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே புற்றுநோயுடைய மண்டலமாக மாறி இருக்கிறது. புற்றுநோயுடைய மண்டலம். ஈரோட்டில் ஒரு புகைப்பிடிக்க மாட்டாங்க, ஒரு புகையில போட மாட்டாங்க, ஒரு மது அருந்த மாட்டாங்க, எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு புற்றுநோய் வருது. இது யாராவது இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்ல முடியுமா? ஐயாவுக்கு தெரியும் ஈரோட்டில் எவ்வளவு புற்றுநோய்னு. புற்றுநோயுடைய கேன்சருடைய ஹப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு மாறி இருக்கிறது. காரணம் என்ன? ஈரோடு பகுதிக்கூடிய சாயப்பட்டனுடைய கழிவு, தோல் தொழிற்சாலையின் கழிவு, அதை கொண்டு போய் மறுசுழற்சி பண்ணி மீண்டும் அதை தண்ணீராக மாற்றி பயன்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் காவிரி ஆத்துல, பவானி ஆத்துல அண்ணன் சொன்னது போல துளை போட்டு
போர்வெல் குழிக்குள்ள இறக்குவது போல நுழை போட்டு பூமிக்குள்ள இறக்குறான். அது முழுக்க முழுக்க நிலத்தடி நீரை நாசமாக்கி உப்பு, இந்த பதினுடைய உப்பு என்பது 11,000 இதாக மாறிவிட்டது. உப்பினுடைய தன்மை, ஒருத்தன் வாயை திறந்து தண்ணி குடிக்க முடியல. மாடு தண்ணி குடிச்சா மாடு தண்ணியை குடிச்சு செத்து கீழே விழுது. மாட்டுக்கு புற்றுநோய், மனுஷனுக்கு வந்து போய் மாட்டுக்கு புற்றுநோய். எந்த மடப்பைய மாட்டுப்பைய பசங்களா அதை பத்தி கேள்வி கேட்டது உண்டா? மாட்டு வெட்டுனா வந்துருவான், மாட்டுக்கறி தின்னா வந்துருவான். மாட்டுக்கறி திங்க கூடாதும்மா, மாட்டை கொன்னா வந்துருவான். ஆனா அந்த மாடு ஈரோட்டுடைய தண்ணீரை குடித்து சாகிறது, அதை பத்தி எவனுக்கும், தேச பக்தனுக்கும், கோமாதா குலமாதா என்று கும்பிடுற எவனுக்கும் அதை பத்தி அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. என்ன? கம்பெனியில் கொடுக்கிற காசு. இந்த காசை வச்சு எத்தனை காலத்துக்கு வாழ்ந்துருவேன்? எத்தனை நூற்றாண்டுக்கு வாழ்ந்துருவேன்? எங்க ஜெயலலிதாட்ட இல்லாத காசாங்க? ஜெயலலிதாட்ட இல்லாத காசா? எவ்வளவு பெரிய சொத்து சுகம், போயஸ் தோட்டம், கொடநாடு, 500 செருப்பு, 2000 பட்டுப்புடவை, நகை, பண்ட, பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. என்னாச்சு கடைசியில? எப்படி செத்துச்சுன்னே தெரியல. 2 இட்லி சாப்பிட முடியாம அந்த இட்லியில ரசத்துல இட்லியை கரைச்சி கடைசியில தொண்டக்குழிக்குள்ள ஓட்டைய போட்டு அந்த ஓட்ட வழியா ரசத்தை ஊட்டுற நிலைமைக்கு மாறிட்டான். அப்படி தாண்டா இந்த மண்ணிலே சாயப்பட்ட காசு வாங்கி திங்கிற நீங்கள் ஒரு நாள் சாப்பிட கூட வழி இல்லாம தொண்டக்குழிய அறுத்துக்கிட்டு சாவீங்கடா. இது சத்தியம். உங்களுக்கு சாவு வரும். இந்த தூள் படத்துல அவங்க ஊரு குளத்துல வந்து ரசாயனம் கலந்துரும். அந்த தண்ணியை கொண்டு போய் விக்ரம் என்ன பண்ணுவாரு, அந்த அமைச்சர் இருக்கிற உண்ணாவிரத்தில் கலந்து விட்டுவார். அதே மாதிரி கோபாலபுரத்திலையும் இந்த சிஐடி காலனிலையும் இந்த அமைச்சர்மாருடைய வீட்டிலையும் தலைமை செயலகத்திலையும் இந்த ஈரோட்டு பவானி இருக்கக்கூடிய தண்ணீரை, இந்த நொய்யில் ஆற்றுவர்கள் நுரை நுழைந்த அந்த தண்ணீரை தலைமை செயலகத்துல ஒரு நாள் கொடுத்தா தாண்டா நீங்க அடங்குவீங்க. வரும் நொய்யல் பாரு. வரும்போது தம்பி காட்டுறாரு, அன்னைக்கு நொய்யல் எங்கிட்டு வட்ட கிணறுங்க, வத்தாத கிணறுங்க, என் கிணத்தை காணுங்கிற மாதிரி நொய்யல் ஆத்த காணும். நொய்யலால் முழுக்க சீம கருவேல மரம் அடர்ந்து கிடக்குது. நொய்யலாறு முழுக்க, நொய்யலாறுல சோப்பு நுரையா நுர வந்துச்சு. உடனே அங்க இருந்த ஒரு அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பனை, எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க, அதிமுக ஆட்சியில என்னங்க அப்படி நுரையா வருதுங்க நொய்யலாத்துல. அது கோயம்புத்தூர் மக்கள் போட்ட சோப்பு நுர. அப்பா கிட்ட அப்புறம் டவ் சோப்பு, மெடிமிக் சோப்பு, சிந்தால் சோப்பா போட்ட நுரங்கன்ட்டாரு. நாங்களும் தாண்டா காவிரியில் குளிக்கிறோம் திருச்சியில, இவ்வளவு நுர வர்றது இல்லையாப்பா? இல்ல இந்த தண்ணி வேற தண்ணி, இந்த தண்ணி நுரையா தள்ளும். கடைசியில பார்த்தா அந்த நுர சோப்பு நுர இல்ல, சாயப்பற்றையின் நுர. அப்ப அந்த சாயப்பட்டுல காசு வாங்கி கொண்டு அனுமதி கொடுத்த சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ண அதை மடைமாத்தி பேசினார். அன்னைக்கு அவரு, இன்னைக்கு அது சுற்றுச்சூழல் துறையில மையநாதன். இவரு சரி பண்ணிட்டாரா? இல்ல. அதே நுர, அதே ஆறு, அதே ஒரு ஆத்துக்குள்ள சீம கருவேல மரம் முளைத்து கிடக்கிறது. அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற சீம கருவேல மரத்தை அகற்றுவது போல இந்த திராவிட தேசிய கட்சிகளை அகற்ற வந்த கட்சிதான் நாம் தமிழர் கட்சி. சீம கருவேல மரம் மண்ணுக்கு ஆபத்து, திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. எப்படி அதை அகற்றணுமோ அப்படித்தான் இந்த கட்சிகளை அகற்றணும். அதை அகற்றணும்னா முதல்ல இந்த கட்சியை அகற்றணும். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலேயே எழுதி போட்டிருக்காங்க, சீம கருவேலம் தைல மரம் மண்ணுக்கு ஆபத்து, அதை நீங்கள் புடுங்கி கொடுத்தால் உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும், மயிறு வழங்கப்படும். அந்த பலக வச்ச நேரத்தில் 4 மரத்தை புடுங்கி போட்டுக்கலாம். என்ன அந்த பலக வச்ச நேரத்தில் ஊருக்கு பிளக்ஸ் தமிழ் வாழ்க, எங்க மாநகராட்சி அலுவலகத்தில் பேருந்து தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க வாழ்ந்துருவாங்க பாரு. சர்க்குரு பியூட்டி கேர், ஸ்ரீ ரமணா மொபைல்ஸ், சிவசக்தி சோதிடம், கணபதி பிளாசா, கோல்ட் கிரீன் ஹேர் ஸ்கின் சலூன், மயிரப்பு வாயில வந்துடும். ஒரு இடத்துல ஒன்லியா தமிழ் இருக்காடா? ஒன்லியா தமிழ் இருக்காடா? தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தீங்களா? வெக்கம் இல்ல? நான் கேட்கிறேன், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இருக்கக்கூடியவங்க, குறிப்பா திமுக தமிழ்நாட்டில் 50 வருஷம் ஆண்டு இருக்கிற 6 முறை முதலமைச்சர். நீ உங்க அப்பா 5 வருஷம், நீங்க 1 வருஷம், நீங்க 3 வருஷம். தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று வளர்ந்த திமுக. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈழரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக தமிழை வளர்த்த லட்சணத்தை பாருங்க. இந்த வெள்ளக்கோயில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஊர்ல
ஒரு இடத்துல தமிழ் இருக்கா? ஒரு இடத்துல. அப்புறம் என்னடா நீ தமிழை வளர்த்திருக்கிற? தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசுவானுங்க. வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ஆஹா, கலைஞர் எப்படி எல்லாம் பேசுறாரு, கலைஞர் மாதிரி பேச வருமா, அவர் மாதிரி எப்பா அப்படின்னு கொண்டாடுனாங்க. கடைசியில பேரனுடைய நிறுவனத்துக்கு பேரு Cloud9 மூவிஸ், இன்னொரு பேரனுடைய நிறுவனத்துக்கு பேர் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ், சன் பிக்சர்ஸ், Cloud9 மூவிஸ், மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், சன் டிவி, சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதெல்லாம் என்னது? நம்மள பேசும்போது தமிழ் தமிழர்னு பேசுறது, அங்க பின்னாடி போயிட்டு முழுக்க ஆங்கிலம். அவன் பள்ளிக்கூடத்துல போயிட்டு தமிழ்ல பேசினா ஒரு பிள்ளைக்கு அபராதம், 100 ரூபாய் அபராதம். இந்தி கட்டாய பாட முடியும் பள்ளிக்கூடத்துல. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரைக்கு மட்டும் சென்னைக்குள்ள 12 பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன். ஸ்டாலினுடைய மருமகன் மரியாதைக்குரிய கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் சென்னைக்குள்ள 7 மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். பள்ளிக்கரணைகளை சதுப்பு நிலத்தை ஏறி ஆக்கிரமிச்சு மட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த திருட்டு திராவிட கும்பல், இந்த கோபால கும்பல், இந்த ஓங்கோல் கும்பல் ஒட்டுமொத்தமான பள்ளிக்கரை ஏறிய ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறான். முழுக்க ஆங்கில வழி பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி. இவன் தமிழ் வளர்க்க போறானா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய உரிமைகளுக்காகவும் தமிழருடைய உரிமைகளுக்காகவும் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 நமதே, நாடும் நமதே. 40 நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நாடு எப்படி உனக்கு வரும்? எனக்கு புரியல. யாராவது திமுக மானமுள்ள ராஜீவ்காந்தி எவனாவது இருந்தா வந்து சொல்லு, எவனாவது ஒருத்தன் சொல்லு. 40 நான் உனக்கு கொடுத்துட்டேன்பா, நாடு எப்படி உனக்கு வரும்? அவன் 410 சீட்டு எனக்குன்னு உட்கார்ந்துருக்கிறான். அவன் சொல்லிட்டான்ல, ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல், மே மாசம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. அது ஏன் இவ்வளவு கேப்பு? அது கேப் இல்லப்பா, மக்களுக்கு வைக்க போற ஆப்பு. ஏன் இவ்வளவு பெரிய கேப்பு? எங்க அமெரிக்கா அவன் நம்மை விட மக்கள் தொகையில குறைவு. நீ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்ற, அவன் டிஜிட்டல் அமெரிக்கான்னு சொல்லல. நீ டிஜிட்டல் இந்தியா, வைஃபை இந்தியா, மேக் இன் இந்தியா, மேரே बहुत बहुत अच्छा है, बड़ा बड़ा दोस्त உட்கார்ந்திருக்க நீ சொல்ற. அவன் ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி தேர்தல், 6ஆம் தேதி காலையில வாக்கு சீட்டை எண்ணிடுவான். ட்ரம்பா, ஜோ பைடனா, ஒபாமாவா தெரிஞ்சு போயிடும். ஒரே நாள்ல அவனால் தேர்தல் அறிவிக்க முடியுது. அதுவும் வாக்கு சீட்டு. நீ வாக்கு எந்திரம், மிஷின் சமக்குன்னு ஒரு பட்டன் நமக்கு தெரிய போகுது. எவ்வளவு ஈரோடு பாராளுமன்ற தேர்தல் யார் வெற்றி பெற்றிருக்கா, யார் எவ்வளவு வாங்கியிருக்கா தெரிய போகுது. ஆஹா, சொல்ல மாட்டோம். 19ஆம் தேதி ஓட்ட போட்டு பெட்டியை கொண்டு போய் பொத்தனாவில் கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பள்ளிக்கூடத்தில் போட்டி வச்சிடறோம். பக்கத்துல பெரிய கல்லூரியா பார்த்து, அது எங்க கட்சிக்காரருக்கு தெரிஞ்ச கல்லூரியா பார்த்து வச்சிடறோம். வச்சுட்டு அங்க முழுக்க ரிசர்வ் படையை போட்டுறோம். அந்த பக்கமே நீ போக கூடாது. யார் போக கூடாது? கட்சிக்காரன் போக கூடாது, கட்சி கொடி கட்டிய வண்டி போக கூடாது, லோக்கல் போலீஸ் போக கூடாது, தாசில்தார் போக கூடாது, எவனும் போக கூடாது. அங்க என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன எப்ப நாங்க அறிவிப்போம்? மே 4ஆம் தேதி என்ன அறிவிப்போம். அதுக்குள்ள அந்த பெட்டியில இவன் மாத்துறானா? நாம் தமிழருக்கு விழுந்த ஓட்டு பிஜேபிக்கு மாறுதா? அதிமுக விழுந்த ஓட்டு பிஜேபிக்கு போகுதா? திமுக விழுந்த ஓட்டு பிஜேபிக்கு போகுதா? எவனுக்கும் தெரியாது. இந்தியாவுடைய உச்சபட்ச நம்பிக்கை தேர்தல். அந்த தேர்தலையே எங்களுக்கு பயத்தை வர வைக்கிறான். 7 கட்டமா நடத்த போறாங்களா? கடைசி தேர்தல் மே 1, அதனால மே 4. நான் கேட்கிறேன், அப்ப முதல்ல தமிழ்நாட்டுக்கு வச்ச 3 நாள் ஜூன் 4, 1.5 மாசம் 45 நாள் வைக்கிறான். தேர்தல் தேதி அறிவிப்பிற்கும் தேர்தலுக்கும் 1 மாசம் இடைவெளி. தேர்தல் தேதி நடந்திருக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு 1.5 மாசம் இடைவெளி. ஏ அப்பா, டிஜிட்டல் இந்தியா நல்லா பல்ல இழுச்சுக்கிட்டீங்களப்பா உங்க டிஜிட்டல் இந்தியா. 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும்னா நாங்களும் அப்படியே 1000 போல இருக்க போவோம். அம்மா அப்துல் கலாம் வர சொல்லிட்டு போயிருக்காரு, கண்டிப்பா 1000 அப்படின்னு நம்ம மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக போகுது. ஆயிடுச்சு. நாங்க என்ன ஆயிடுச்சு? டிமானிட்டைசேஷன். 500 நோட்டு 1000 நோட்டை ஒழிச்சுட்டா இந்தியா வல்லரசு ஆயிரும். 2000 நோட்டு வந்துட்டா இந்தியா வல்லரசு. என்ன அப்படின்னா, அந்த 2000 நோட்டுக்குள்ள ஒரு ஜிப்பு, ஒரு மைக்ரோ சிப்பம் ஓடி வச்சிருக்காரு. இந்த மைக்ரோ சிப்பு மொத்தமா ஒரு சேட்டலைட்ல கனெக்ட் பண்ணிருக்காரு. இந்த சிப்ப, இந்த நோட்டை தூக்கிட்டு யார் எங்க போறான்னு கண்டுபிடிச்சுவாரு. இப்ப தீவிரவாதி எப்படி பாகிஸ்தான் பார்டர் தாண்டி உள்ள வருவான், எப்படி காசை எடுப்பான், எப்படி துப்பாக்கி வாங்குவான், எப்படி கொண்டு வைப்பான், எப்படி பாத்தீங்களா நீங்க சீப்பா போட்ட பிளான சீப்பை வச்சு முடிச்சிட்டாருங்கிற மாதிரி மோடி எப்படி சிப்பை வச்சு முடிச்சிட்டாருன்னா நாங்களும் நம்பிட்டோம். எஸ்வி சேகர் வேற சொன்னாப்புல சிப்பு இருக்கு நான் பார்த்தேன்ட்டாரு. அவர் எந்த சிப்பை பார்த்தாருன்னு தெரியல. சிப்புனா நிறைய சிப்பு இருக்குல்ல, ரெட் சிப்பு, ப்ளூ சிப்பு, இந்த ரோபோ சிப்பு மாதிரி. மோடிக்கு சிப்பு இருந்தா எதுக்கு அவர் மனைவி வர விட்டு போகுது? அதாவது
இந்த மாதிரி சிப்லாம் இருந்து நல்ல நல்ல பணங்கள்லாம் வீட்டில் போட்டு காட்டியிருந்தா எதுக்கு அவர் மனைவி விட்டு போகுது? இதைத்தான் எங்க ஐயா சொன்னதுக்கு வழக்கு போட்டாங்க. நீ யசோதா பல மசோதாக்களை போடுறீங்க, கட்டுல போண்டாட்டி யசோதா வச்சு வாழ தெரியாத உனக்கு என்னடா மசோதான்னு சொல்லி ஐயா நெல்லைக்கண்ணன் கேட்டதுனால அவர் மேல வழக்கு. அப்போ அந்த 2000 நோட்டு வந்துட்டால் நாடு வல்லரசு ஆயிரும்னா, அதுக்கப்புறம் தான் புல்வாமால தாக்குதல். கிட்டத்தட்ட 53 ராணுவ வீரர்கள் மரணிச்சு போறாங்க 2000 நோட்டு ஒழிச்ச பிறகு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து விட்டால் நாட்டில் கூடிய ஒட்டுமொத்தமான வரி வருவானை கூடிவிடும். வரி வருவாய் கூடிவிட்டால் இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறிவிடும். ரஜினிகாந்த் முதல் ஆளா போயிட்டு புதிய இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு ஆர்லி ஸ்பாட்ல பூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் பார்க்க போனார் புதிய இந்தியாவை. கடைசி பார்த்தா புதிய இந்தியா செத்து தான் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் சொன்னாங்க 2021 வல்லரசு ஆக போதுங்க, இது சத்தியமா ஆயிருங்க, மோடி சொல்லிட்டாருங்க. நாங்க நினைச்சோம். இப்ப சொல்றாங்க 2040 தாங்க வல்லரசு ஆகும். அந்த வல்லரசு ஆகிற பாதைக்கு இப்ப போயிட்டு இருக்காரு. இந்த 10 வருஷம் ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஆமா, இனி நடத்த போறதா மெயின் பிக்சரா? அடங்கப்பா, ட்ரெய்லரே தாங்க முடியலடா, மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்பவே கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருச்சு படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது. 10 வருஷத்துல நாட்டை குழி தோண்டி புதைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னது போல பக்கத்துல ஒரு 3000 கிலோமீட்டர்ல மணிப்பூர்ங்கிற மாநிலம், 12,000க்கும் மேற்பட்ட மக்களுடைய வீடுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணை 100 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். மோடி எட்டி கூட பார்க்கல. குஜராத்தில் ஹத்ராஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு குழந்தையை 17 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து 5 பேர் கற்பழிக்கிறான், கொலை செய்யறான். அடிச்சு கொண்டு போய் மருத்துவமனையில் இறந்து போறா. அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா கொண்டு போய் அந்த பொண்ணை எரிச்சு கொலை செய்து எரிச்சு அடக்கம் செஞ்சுட்டு போயிருச்சு காவல்துறை. எட்டி கூட பார்க்கல பாரதிய ஜனதா கட்சி பெருமக்கள், உத்தரப்பிரதேச ஆளுகிற பெருமக்கள், பிரதமர் மோடி. நாடு முழுக்க மக்கள் விவசாயிகள் பட்டினி கிடந்து போராடுறான், எலிக்கறி சாப்பிடுறான், சிறுநீரை குடிக்கிற அம்மனமா போராடுறான். எட்டி கூட பார்க்கல. வேளாண் மசோதா சட்டத்தை எதிர்த்து அடிப்படை ஆதார விலையை கொடுங்கள், குறைந்தபட்ச ஆதாரத்தை உறுதிப்படுத்துங்கள், மினிமம் சப்போர்ட் பிரைஸை உறுதிப்படுத்துங்கள் என்று விவசாயிகள் போராடுறாங்க. எட்டி கூட பார்க்கல. சாக்சி மாலிக் என்கிற ஒரு பெண், இந்தியாவுக்காக தங்க பதக்கங்களை மல்யுத்தத்தை வாங்கி கொடுத்த சாக்சி மாலிக், தன்னுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டேன் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் நான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன் என்று டெல்லி வீதிகள்ல உண்ணாவிரதம் இருக்கிற போராடுறா. கண்டுக்கவே செய்யல. அதுக்கெல்லாம் வரமாட்டாரு. அதெல்லாம் அவர் காதிலே வாங்கிக்கிறது கிடையாதுங்க. காதிலே வாங்கினாரு. சீமான் சொல்லுவாங்க, இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறது இல்லை, இந்த காதல வாங்குறதே இல்லை. நீ கத்து, நீ கதறி, நீ ஆளு, ஒன்று கூப்பாடு போடு, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பிரதமர். இவரை பார்க்கப்படுதான் மன்மோகன் சிங்கே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோண வைக்கிறான். மன்மோகன் சிங்கே எவ்வளவு பரவாயில்லன்னு தோண வச்சா இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கொடுமையான ஆட்சி. ஸ்டெர்லைட் பிரச்சனை, பொள்ளாச்சி பாலியல் விவகாரம், நீட் தேர்வு படுகொலை, தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம், தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சனை என்று எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சி கொடுமையான ஆட்சி. இது துப்புகட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா ஸ்டாலின் முதலமைச்சரான பிரதான் தெரியுது, எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கப்பா. அதாவது பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்ட பிறகு பிசாசை பார்த்த பிறகு தெரிஞ்சது பேயே பரவாயில்லன்னு. இப்போ பேய்க்கு பயந்து பிசாசு, பிசாசுக்கு பயந்து பேய், கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி, மன்மோகன் சிங்கிற்கு பயந்து மோடி, மோடிக்கு பயந்து ராகுல் காந்தி, இங்க ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி, எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின் என்று பேய்க்கு பயந்து பிசாசுக்கு ஓட்டு போட்டது போல மக்கள் வாய்ப்பில்லாமல் இதுவரைக்கும் வாக்கு செலுத்தினார்கள். அந்த பேயையும் பிசாசையும் விரட்ட வந்த தேவதை தான் நாம் தமிழர் கட்சி என்கிற அந்த தேவதை. பேயாட்டம் எப்படி ஓட்டணும்னு எங்களுக்கு தெரியும். 2 பேயும் பிசாசு எங்ககிட்ட விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி பவானில தண்ணி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி நீ சோப்பு நிறைய கொண்டு கலந்துருவானா ஒரு சீமான முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய சாயப்பட்ட முதலாளிகளுக்கு கொண்டு போய் நொய்யலாத்துல கொண்டு போய் சாயப்பற்றை கலக்கணுங்கிற எண்ணம் வருமா? தொலைச்சு போடுவான் சீமான் அப்படிங்கிற பயம் வரும். முதலாளிகள் எங்கள் உறவினர்கள் தான், நாங்கள் அவர்கள் தொழில் செய்வதை தடுக்கப் போவதில்லை.
மறுசுழற்சி முறையில் ஒவ்வொரு ஆலைகளுக்குள்ளும் மீண்டும் அந்த தண்ணீரை, அந்த ஆலை கழிவுகளை சுழற்சிற்கான வாய்ப்புகளை அரசாங்கமே உருவாக்கி கொடுக்கும். அதை ஒரு நோக்கமுள்ள தலைமை இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அதை செய்ய வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஈரோட்டில் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. திமுக, அதிமுக, பாஜக. எப்படி? கட்சிக்கு எவ்வளவு தருவீங்க? 50 கோடிங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 30 கோடிங்க. பத்தாது. பக்கத்து தொகுதி திருப்பூரையும் பார்த்துக்குவீங்களா? பார்த்துக்குவீங்க. சரி, ஓகே, உங்களை கன்சிடர் பண்றோம். நீங்க வாங்க. நீங்க ஐயா 250 கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க, 300 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்குங்க. சரிங்க, வேற என்ன பண்ணுங்க? 2 கல்குவாரி வச்சிருக்கீங்க. கல்குவாரி இருக்குல்ல, சூப்பர். மணல் குவாரி இருக்குங்களா? மணல் குவாரி 7 இருக்குங்க. அது சகலப்பாடி பேர்ல இருக்குங்க. டாஸ்மாக் பாருங்க, அது 13 டாஸ்மாக் பார் இருக்குங்க. நீங்க அவர் ரிஜெக்டட், நீங்க செலக்டட். கல்குவாரி வச்சிருக்காரு, மணல் குவாரி வச்சிருக்காரு, டாஸ்மாக் பார் வச்சிருக்காரு. எம்பிக்கான எல்லா தகுதியும் விட்டு இருக்குங்க. இவரை முதல்ல தூக்குங்க. நல்ல பீஸா இருக்காப்ல. சாயப்பட்ட வச்சிருக்கீங்களா? ஐயப்பட்ட வச்சிருக்கீங்க. வேற என்ன வச்சிருக்கீங்க? திருப்பூர்ல பணிநீங்க இருக்குங்க. சூப்பர், லவ் பீஸ், தூக்கு. இப்படிதான் வேட்பாளர் தேர்வு. நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் தேர்வு என்பது உன்னிடத்திலே பணம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, நீ கட்சிக்கு செலவு செய்வாயா, பக்கத்து தொகுதிக்கு செலவு செய்வாயா என்பதல்ல. இந்த இனத்திற்காகவும், மொழிக்காகவும், பண்பாட்டுக்காகவும், கலாச்சாரத்துக்காகவும், ஈரோட்டு மண்ணிற்காகவும் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் அவர்தான் வேட்பாளர். அப்படி ஒரு வேட்பாளர் தான் எங்களுடைய ஐயா கார்மேகம். இதுவரைக்கும் தேகத்திற்கான மருத்துவத்தை பார்த்த எங்கள் ஐயா கார்மேகம் இனி தேசத்திற்கான மருத்துவத்தை பார்க்க நாம் தமிழர் கட்சியிலே பாராளுமன்ற வேட்பாளராக களம் காண்கிறார். ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணா எங்க ஐயாவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். ரொம்ப கம்மியா சொல்லிட்டேயா. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கக்கூடிய மருத்துவ தொழிலில் இருந்து கொண்டு எனக்கு வருமானத்தை விட என் இனமானமே முக்கியம் என்று நாம் தமிழர் கட்சியிலே வேட்பாளராக களம் காண்கிறார். வயது 60 கடந்து விட்டது. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆயாச்சு. ரிட்டையர்மெண்டை கடந்து பேரப்பிள்ளைகளோடு வீட்டிலே கழிக்க வேண்டிய வயதில் எனக்கு வயசு என்பது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். வயது என்பது என்றால் நான் உங்களை விட இளையவன், 25 வயது இளையவன் என்று எங்கள் ஐயா களத்தில் நிற்கிறார். 6 மணிக்கு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போனா 5:30 மணிக்கு வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர். நீங்க இதே ஈரோடுல ஐயா கணேசமூர்த்தி இருந்தாங்க. மரியாதை, அவர் மேல மரியாதை உண்டு, வயசானவர்களால மரியாதை உண்டு. பாராளுமன்றத்துக்கு கணேசமூர்த்தி போய் என்னைக்காவது ஒரு நாள் நொய்யலாத்து பிரச்சனை, வடமலை கரையணை பிரச்சனை, நல்லதங்கால அணை பிரச்சனை, காளிங்கராயர் அணை பிரச்சனை, ஈரோட்டு மஞ்சள் பிரச்சனை, ஈரோட்டில் புற்றுநோய் அதிகமாக வருகிற பிரச்சனை என்னைக்காவது பேசி பார்த்ததுண்டா? ஒரு செய்தி, ஒரு பெட்டி செய்தியில, ஒரு சின்ன செய்தியில, ஏதாவது ஒரு பேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியாவில் ஈரோடுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி ஈரோட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேசினார் என்ற செய்தி யாராவது ஒருத்தர் காட்டுங்களேன். ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போனாரானே தெரியல. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன விஷயமே அவருக்கு தெரியுமான்னு தெரியல. போன 2019 பாராளுமன்றத்தில் ஓட்டு கேட்டு வந்தவர். அப்புறம் ஒரு முறை இந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் மக வீட்டுக்கு போறதுக்காக வந்திருக்காரு. அப்ப வரவே இல்லை. எதுக்கு ஓட்டு போட்டீங்க? அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி கணேசமூர்த்திக்கு 4.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக இந்த ஈரோடு பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்காங்க. 4.5 லட்சம் வாக்குகள் அடைந்த ஒரு நன்மை, ஒரு அங்குல நன்மை ஈரோடுக்கு. படித்த பண்புள்ள இவர் பணத்துக்கு ஆசைப்படுவாரா, இவர் தொகுதிக்கு செய்வாரா, முதல்ல பாராளுமன்றத்தில் போய் பேசுவாரா என்று பார்க்கறது கிடையாது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக போர்டு குத்து, உதயசூரியன் குத்து. உதயசூரியன் ரெட்டலை என்ற சின்னத்தை பார்த்து பார்த்து வாக்கு செலுத்திய மக்கள். எங்களுக்கு சின்னமே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்கிறவர்கள் நாங்கள். எங்கள் சின்னத்திற்கு வாக்கு கேட்கவில்லை. இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்கிற சீமானுடைய எண்ணத்துக்காக வாக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு சின்னம் முக்கியம் அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது சின்னம் கொடு, அதான் எங்களுடைய நோக்கமே. திமுகவுக்கும் புது சின்னம் கொடு, அதிமுகவுக்கும் புது சின்னம் கொடு, காங்கிரஸ் கொடு, பாஜக முதல்ல சின்னத்தை எடு. இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரை. அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிற? இந்த கேள்வி கேட்ட பதில். அது அப்பவே நாங்க வாங்கிட்டோம். மம்தா பானர்ஜிக்கு யானையை கொடுப்பாங்களாம்.
இவருக்கு தாமரையை கொடுப்பாங்களா, நாங்க புலியை கேட்டா மட்டும் புலி தேசிய விலங்கு உங்களுக்கு தர முடியாது. அப்ப அதாங்க சொல்றோம், புலி தேசிய விலங்கு எங்களுக்கு தர முடியாது என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி தாமரை கொடுத்த தேசிய பறவைய தேசிய மலர ஒன்னு தேசிய மலர் தாமரை என்பதை மாத்து, மல்லிப்பூ வை, ரோசா பூ வை, இல்ல குவளை மலரை வை, இல்ல அரளிப்பூ வச்சுட்டு போ. நாங்க கேட்கல, கேட்ட சருப்புகள் தேடி வேற மலர் தேசிய மலர் வேற மலரை மாத்து, இல்ல தாமரை சின்னத்தை மாத்து. விளையாட்டு சொல்லுங்க. இந்த தேர்தல் இருக்கிறதுனால வழக்கு போட முடியல. தேர்தல் முடிஞ்ச உடனே நாம் தமிழர் சார்பாக தேசிய மலரை மாற்று, இல்லை தாமரை சின்னத்தை மாற்று என்று உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கு போட போகுது. எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு சின்னத்தை பறிக்கிறான். திட்டமிட்டு சின்னத்தை பறிச்சுட்டா தேர்தல் எங்களை வீழ்த்திடுவேன். ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க மாதிரி நீ சின்னத்தை மறைச்சு வச்சா எங்களுடைய கட்சியுடைய வாக்கை சாதிச்சிருவா. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் நான் எம்ஜிஆர் ஆளு, நான் ஜெயலலிதா ஆளு, என் உதயசூரியன் சின்னம் எங்க இருக்கு, ரெட்டலை எங்க இருக்கு, கை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுகிற கூட்டம் அல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுற கூட்டம். தமிழ் தேசியத்தையும் எங்கள் தலைவன் பிரபாகரனையும் உள்வாங்கிய கூட்டம். அது மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வந்த மக்கள் படை. எல்லாருக்கும் படித்த பிள்ளைகள், நாம் தமிழ் ஓட்டு போடுறேன் இளைய பிள்ளைகள் எல்லாருக்கும் 1 மணி நேரத்தில் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம். நீ எந்த சின்னம் கொடுத்தாலும். ஆனால் வருகிற 26ஆம் தேதி வழக்கு வருகிறது. வழக்கிலே வென்றால் விவசாயி சின்னத்திலே போட்டிடுவோம். இல்லை வழக்கிலே வெல்லவில்லை என்றால் அந்த விவசாயிகளுக்காக போராடுகிற ஒரு சின்னத்தை வைத்து விவசாயிகளுக்காக களத்தில் நிற்போம். ஏன் நாம் தமிழ் கட்சி தொடங்கும் போது விவசாய சின்னம் கிடைக்கும் தொடங்கணுமா? இல்ல சீமான் அண்ணன் விவசாய சின்னம் கிடைச்சாதான் நான் தேர்தல் நிற்பேன்னு சொன்னாரா? இந்த விவசாய சின்னமே மெலிஞ்சி ஒளிஞ்சி தேஞ்சு போயிருந்துச்சு. அதை நாங்க வரைஞ்சி கிரைஞ்சி பச்சை கலர் பெயிண்ட கொடுத்து அதை கொஞ்சம் போல்டா மாத்தி கொஞ்சம் மீச கீசெல்லாம் கொடுத்து அது வடநாட்டு விவசாயி அதை எங்க ஆளு மாதிரி மாத்தி கொஞ்சம் தலப்பாலாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணி பர்ஃபெக்டா கொண்டு வந்தோம். களவாணி பயிலுக நாம ஆசையா ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்து அதை இம்ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு இளையராஜா பாட்டை போட்டு கொடுத்து மனிதர் உயர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லது அவளுக்கு கவிதைகள்லாம் எழுதி பண்ணி அவளை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கும் போது நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போனா எவ்வளவு வழி வருமோ அவ்வளவு வழியில தான் நாங்க இருக்கிறோம். பட் அந்த வழி தெரியாம தான் பேச வேண்டியிருக்கு. எவ்வளவு எகத்தாலும் எங்க சின்னத்தை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம எங்களை அந்த சில்லவாரி பயிலுக்கு கூட்டணி கூப்பிடுறானுங்க. ஏண்டா நீங்களாம் யாரா நீங்க? அப்ப பாருங்க, தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே வளர்ந்துவிடக் கூடாது என்று எத்தனை பேர் கூட்டு சேர்றான் பாருங்க. தமிழ் தேசியம் வளர்ந்துவிடக் கூடாது. தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள், பிரபாகரன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர். அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் படத்தை சுவரட்டுகளிலே பதாகையிலே போட்டு ஒரு கட்சி அந்த தலையை உடைத்து நாம் தமிழர் என்கிற அரசியல் படையை கட்டமைக்கிற பொழுது அவனுக்கு வழி வருகிறது, அவனுக்கு வேதனை வருகிறது, பயப்படுறான். நாம் தமிழர் கட்சின்னு போறதுக்கே பயப்படுறான்டா. பிஜேபி திமுக 51 விழுக்காடாம், பிஜேபி 17 விழுக்காடாம், அதிமுக 18 விழுக்காடாம், மற்றவை 19 விழுக்காடாம். அது என்ன மற்றவை? உங்க ஆத்தா புருஷன் அது மற்றவை தோணுமா தோணாதாங்க? மற்றவை யாரா? யார் இந்த மற்றவை? நாம் தமிழர் செய்வார் என்றால் உனக்கு பயம் வருதாடா? அதான் எங்க அரசியல். அதுதான் நாங்க வெண்டுட்டோம். போடுறதே இல்ல. கமலஹாசன் ஒன்னுத்துக்கும் உதவாம என்னுடைய கொள்கைகளை நான் எப்படி என் கொள்கைகளை நீங்கள் கேட்டால் நான் அதை புத்தகமாக கொடுப்பேன். சரி, புத்தகமாக கொடுப்பாருன்னு பார்த்தா அதை நான் எப்படி கொடுக்கிறது அபிராமி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கொள்கையே சொல்லலைங்க. அந்த ஆளுக்கு 4வது போட்டு எம்என்எம் அப்படின்னு போட்டாங்க, மக்கள் நீதி மையம்னு. கொள்கை கடைசியில் நீங்கள் அந்த பக்கமும் நிற்காமல் இந்த பக்கம் நிற்காமல் நடுவில் இல்லைங்கள் ஆறி வரும் அடிபட்டு சாவீர்கள்னா மையம்னு. இப்ப கட்சியவே கலைச்சிட்டு மொத்தமா கொண்டு போய் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுக அடமானம் வைத்த கமலஹாசனை தூக்கி பிடித்த ஊடகங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகங்கள், அவருக்கு பேட்டி எடுத்து அவரை காட்சிப்படுத்திய ஊடகங்கள் எங்களை புறக்கணித்தது, எங்கள் முகத்தை காட்ட மறுத்தது, எங்களுடைய அண்ணன் சீமானுடைய பேச்சை போட மறுத்தது. யூடியூப்ல தம்ப்நெயில் வச்சா சீமான் ஸ்பீச் போட்டா வியூஸ் கிடைக்கும்னு போடுறானே ஒழிய நாம் தமிழ் அரசியல் வெல்லக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக ஊடகங்களும் இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் இருந்தது. அப்படி நேரத்தில் கொஞ்சமா
மக்களை இப்படி கூட்டி கூட்டி 500 பேர் 1000 பேர் மக்களை கூட்டி எந்த விளம்பரமும் கிடையாது, ஒரு சுவரொட்டி செந்தமிழன் சீமான் அழைக்கிறார் என்கிற ஒரே ஒரு சுவரொட்டியின் மூலமாக, ஒரு போஸ்டர் மூலமாக, ஒரு ஆட்டோ விளம்பரத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியின் தலைவனின் பேச்சை கேட்க லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய பேச்சுக்கு மட்டும்தான். வேற யாரு பேச்சா சொல்லு? இந்த இடத்துல சீமான் பேசணும் மக்கள் கூடுவான், ஸ்டாலின் பேசினா நான் எதுக்கு கூடணும்? அவன் கட்சிக்காரனே வர மாட்டான். எங்க ஸ்டாலினுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, MK ஸ்டாலின். அந்த யூடியூப் சேனல்ல ஸ்டாலின் சேலத்துல பேசிட்டு இருக்காரு. சேலம் இளைஞரணி மாநாடு 120 கோடி ரூபாய்க்கு செலவு பண்றானுங்க. 120 கிலோமீட்டருக்கு பிளக்ஸ் வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ட்ரோன் மட்டுமே 1000 ட்ரோன் விட்டு பெரிய சாதனை பண்றானுங்க. 60 கிலோமீட்டருக்கு வண்ண விளக்குகள் வச்சிருக்கானுங்க. வாழத்தாறு, தென்னங்கோலை எல்லாம் வச்சிருக்கானுங்க. கடைசியில ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல் திறந்து பார்த்தா MK ஸ்டாலின் இருக்கு. 63 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 64வது நானு. இவ்வளவுதான்டா உன் கட்சியின் லட்சணம். அந்த 63 நம்மால் எதுக்கு? ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதா? எங்கேயாவது எதையாவது உளறி கொட்டிருக்காதா? அதை எடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவனை அடிக்க மாட்டோமா? ஆகாத வகையில நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட, நீங்க ஒன்னுத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட வேண்டாம். இப்படியே சொல்லியே தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நான் எதை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீ ஒண்ணுமே சொல்ல வர வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். உலகத்துல ஒரு கட்சியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இவன் உட்கார்ந்துக்கிட்டு 3 சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவர் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள அந்த லூசு பைய பேசிட்டு இருப்பான், நீ சீட்டை போடுங்கிறாங்க. பெரிய ஃப்ராடு குடும்பம், அவங்க தாத்தா காலத்துல இருந்து கட்சியை மீட்கணும்னு சொல்றான், மீட்க மாட்டான், நீ சீட்டை போடு. மாப்பிள்ள அவங்க முன்னே போய் தண்ணி வாங்கி தர மாட்டாங்க, நீ சீட்டை போடு. மாப்பிள்ள அவனுக்கு ஈரோடு பக்கமே வர மாட்டானுங்க, நீ சீட்டை போடுன்னு அந்த சீட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கட்சி கூட்டம் முடிந்த பிறகு ஒரு கட்சியில ஒரு பாருங்க 70 வருஷ அரசியல் கட்சியிலுக்கு திமுக எல்லாரும் வசதியானவன் தான். ஃபார்ச்சுனர் காரு, பொலேரோ காரு, தார் கார்ல போறவன் தான். நல்ல வெள்ளை சட்டைய எங்கதான் அந்த சட்டையை அயன் பண்ணுவானுங்களோ, எங்கதான் கொண்டு போய் அதை இதுக்கு போடுவானோ. நாங்களும் வெள்ளை சட்டை போடுறோம், எங்க ஐயாவும் போட்டிருக்காரு. எங்கதான் பாருங்க, சொல்லுங்கடா, அந்த கடையவாது காட்டுங்கடா. எப்ப பக்கத்துல ஒரு ஏர்போர்ட்ல ஒரு போயிட்டங்க, ஒரு திமுக காரர் போனான்னு உண்மையில கிழிச்சு விட்டுருங்க, மூஞ்சில கோடு விழுந்துருச்சு, கத்தி மாதிரி சட்டை. இங்க கெட்ட கேட்டுக்கு ஊர்ல இருக்கிற ஆத்தமல்ல அள்ளி வைக்கிறது, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறது, மானங்கிட்ட வேலையெல்லாம் பாக்குறது. ஆனா சட்டை மட்டும் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், பளிச்சுன்னு. அந்த வெள்ளை சட்டை போட்டாலே திருடுறதுக்கான அத்தனை கலையும் வந்துடும். நான் எங்க ஐயாவை சொல்லல, நாங்க போட்டுக்க வெள்ளை வேற, இது உண்மையான வெள்ளை, தூய வெள்ளை, இது தமிழ் தேசிய வெள்ளை. அவன் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. அதனாலதான் எங்க ஆளு யாருமே போடுறதில்ல பாருங்க. வெள்ளை வெட்டி செல்ல சொல்லி நாங்க கெட்டது இல்ல. ஐயோ வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டினாலே ஒரு களவாங்கிற மாதிரியே பாக்குறாங்க, களவாணி பையன் வந்துட்டான்டா அப்படின்னு. அப்போ அப்படி கட்சியினுடைய கூட்டத்திற்கு போய் இவ்வளவு வசதி வாய்த்த திமுக கட்சி கூட்டம் முடியுதுங்க. கட்சி கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒருத்தன் வாழத்தார பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். வாழத்தார பிடிச்சு இருக்கிற மாப்பிள விட்டாத, மாப்பிள நீ நான் விட மாட்டேன், நீ என்னைய விட்டாத மாப்பிள, உன் வேட்டி அவரு மாப்பிள வேட்டியை விட்டாதுங்க. அவன் வாழத்தார விட்டாங்க, 2 பேரும் வாழத்தாருக்கும் வேட்டிக்குமா தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் ஸ்டாலின் கார் போய்கிட்டு இருக்கு. இன்னொருத்தன் தென்னங்கொலை, அதுவும் சிவப்பழனி செவ்வழனி இருக்கு, அந்த இளநியை பிடிச்சு தொங்குறான் ஒருத்தன், திமுக கரவெட்டிக்கிட்ட கிளை செயலாளர். ஏண்டா ஒரு தென்னங்குலைக்கும் ஒரு வாழத்தாருக்கு கூட பக்கத்து போயானா திமுக கட்சிக்காரர் இருக்கீங்க. உலகத்துல ஒரு கட்சியின் கூட்டம் முடிந்த பிறகு அந்த இருக்கைகளை சரி செய்து அங்கே கிடக்கிற குப்பைகளை குப்பை தட்டிலே போட்டு விட்டு செல்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற மக்கள்கிட்ட யாராவது ஒருத்தருடைய வாயில் வைத்து நீங்கள் இந்த மது சோதனை பண்ணுவீங்க, லிக்கர் சோதனை, அதை வைங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல மதுவாடு இல்லாத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க கட்சியை விட்டு வெளியேறி போனவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறி எங்களை விமர்சனம் செய்கிறவர்கள் சொல்றாங்க, நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் மது இல்லாத, புகை இல்லாத, போதை இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் தமிழ் கட்சி காரணத்தை தான் ஒரு வீட்டுல ஒரு தாயும் ஒரு கணவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்றால் அவன் நாம் தமிழ் கட்சியில இருக்கான்னா கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒழுக்கமான பிள்ளைகளை சீமான் உருவாக்கி இருக்கிறார் என்று கட்சியை விட்டு விமர்சனம் செய்ய வெளியே போனோம்னு சொல்றான். இப்ப சில விமர்சனம், நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறாங்க, வெளியேறி போயிட்டு 5 தொடர்ச்சியா வெளியேறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல நாம் தமிழ் கட்சியில
பேசுவதற்கு ஆள் இருக்கான்னு கேட்டான். நாம் தமிழ்ச்சியில சட்டமன்றத்துக்கு நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு காலத்துல நாம் தமிழ்ச்சிக்கு பூத் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு எம்பி கேண்டிடேட் இருக்கான்னு கேட்டாங்க. இப்போ எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கலன்னு ஒருத்தன் வெளியேறான்னா நாம் தமிழ்ச்சி வளர்ந்திருக்கிறது. நாம் தமிழ்ச்சி வளர்ந்திருக்கிறது. சீட்டு கிடைக்கலன்னு போறாரு, போட்டும். அங்க போய் உடனே சீட்டு கொடுத்து எம்பி ஆகி போறாங்களா? எங்க கட்சியில இருந்து 2-3 பீஸ் போச்சு. கோயம்புத்தூர் ஒரு பீஸ் போச்சு, அங்கிட்டு ஒரு பீஸ் போச்சு ராமநாதபுரத்துல. இப்ப 2 பீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒன்னு வேலுமணிக்கு அடிமை, இன்னொன்னு மகேஷ் பொய்யாமணிக்கு அடிமை. எங்கள் கட்சியில் இருந்த வரைக்கும் பிரபாகரன் என்ற பேசிய வாயில் என்றைக்கு கருணாநிதி என்று நீங்கள் பேசினீர்களோ அன்றைக்கே போச்சு. அழகு பார்த்தேன். சீமான் அண்ணனை போல அழகு பார்க்க ஒரு ஆள் உண்டா தமிழ்நாட்டு அரசியல்ல? பேச வைத்து மேடையற்றி இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், இப்படி மேடையில் என்று பேச வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொருவரையும் செதுக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவன். கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது, ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது, மோடிக்கு பிறகு ஒரு மோடி கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் இருக்கும் போதே ஆயிரக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு அரசியலை காட்டுங்க. ஏதாவது ஒரு வேட்பாளர், நாம் நம்ம ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் இந்த கல்குவாரியில காசு வாங்கினாரு, இந்த மணல் குவாரில காசு வாங்கினாரு, இந்த டாஸ்மாக் பார்ல காசு வாங்கினாரு, நாம் நமக்குடைய வேட்பாளரோ நாம் நமக்குடைய மாவட்ட ஒன்றிய செயலாளரோ இந்த சாய பற்றுல காசு வாங்கினாங்க என்று ஒரு செய்தியை உங்களால் காட்ட முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல கரம்படாத கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? இல்லை இந்த மண்ணை களவாண்டு கொடுத்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை மானம் உள்ள வெள்ளக்கோயில் உறவுகள் நீங்கள் உணர வேண்டும். ஒரு நேர்மையான அரசியல் வைக்கிறோம். காமராஜர் போல நல்லவர்கள் வரணும்னு சொன்னீங்க, கக்கன் போல அமைச்சர் வரணும்னு சொன்னீங்க. காமராஜருக்கு ஓட்டு போட்டதான் கக்கன் அமைச்சரா கிடைப்பாரு. நீங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் அமைச்சரா கிடைப்பாரு. செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டீங்கன்னா வேலை வாங்கி தரதா ஏமாத்துவாரு, சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடுவாரு. அப்புறம் வந்து என்ன ஆகும்? டவுசர் நனையும், நெஞ்சு வலி வரும், ஆபரேஷன் நடக்கும், புனல்ல போய் 250 நாளுக்கு கழிதிங்க வேண்டிதான். பாருங்க, திமுக அமைச்சர்மார்கள் செகத் ரச்சகம் வீட்டுல ரெய்டு, ஏவா வேலு வீட்டுல ரெய்டு, KKSSR பட்டியல இருக்காரு, அந்த பக்கம் பொன்முடி வீட்டுல ரெய்டு, அவர் மகன் வீட்டுல ரெய்டு, செந்தில் பாலாஜி வீட்டுல ரெய்டு, அவங்க தம்பி வீட்டுல ரெய்டு. ரெய்டு நடக்குது. என்ன ரெய்டு? அமலாக்கத்துறை சோதனை. திமுக வீட்டிலையும் அதிமுக வீட்டிலையும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சோதனை போடுகிறது. கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்களுடைய வீட்டிலே NIA சோதனை போடுகிறது. தலைவர் பிரபாகருடைய புத்தகத்தை எடுக்கிறது. அவன் வீட்டை தொன்னா சோதனை போட்டா பணம் கிடைக்கும், எங்க வீட்டில் சோதனை போட்டா புத்தகம் தான் கிடைக்கும். ஏன்னால் எங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் புத்தகம் என்கிற அந்த ஆயுதம் மட்டும்தான். சாட்டை துறைமுருகன் வீட்டில் துப்பாக்கி இருக்குன்ட்டான் ஒருத்தன். 7 துப்பாக்கி எடுத்திருக்காங்க, அவரை கைது செய்ய போறாங்கன்ட்டான். யாரு? காரைக்குடி பத்தெடுத்த கருணாக பாம்பு ஹெச்ராஜா. கைது பண்ணணும்ன்ற ஆமான்ற ஆன்டி நக்சல்ஸ் சாட்டை அப்படின்ட்டான். என்னடா இவன் ரொம்ப பேசுறானே, இவனுக்கு ஒரு பால் டாயில போட்டாதான் சரியா வரும் போல இருக்கு. எனக்கே தெரியல துப்பாக்கி ஒரு இருக்கும் போல இருக்கு. 7 துப்பாக்கி. நான் வெளியே இருக்கிறேன் சென்னையில, வீட்டுல சோதனை, வீட்லயே மனைவி பிள்ளைகள் தான் இருக்கு. சோதனை முடிஞ்சிச்சு. என்னப்பா துப்பாக்கி எல்லாம் எடுத்தா சொல்றாங்களே என்னம்மா? ஆமா, என் மனைவி சொல்றேன். ஆமா, 7 துப்பாக்கி எடுத்தாங்க. அப்புறம் எனக்கு சாக்கு. என்ன அப்புறம் 7 துப்பாக்கியா? ஆமா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? நம்ம லட்டு இருக்கான்ல, லட்டுனே பிள்ளை, லட்டு காலை பிடிச்சு காதலி அழுதுட்டான். இது எங்க அப்பா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி, நான் தரவே மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டான். அப்புறம் பாவப்பட்டு என்னைய அதிக கொடுத்துட்டு போயிட்டாங்க. தீபாவளிக்கு வாங்கின துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்கு என்னையே சோதனை போட்டு அதை பரபரப்பாக்கி பிரேக்கிங் நியூஸ் போட்டு சாட்டை துறைமுருகன் வீட்டில் NIA சோதனை, மதிவாணன் வீட்டில் NIA சோதனை, விஷ்ணு வீட்டில் NIA சோதனை, நாம் தமிழ்ச்சி நிர்வாகிகள் கைப்பற்றப்பட்ட லேப்டாப், செல்போன், துப்பாக்கி. அடங்க, நானே ஒரு நிமிஷம் ரொம்ப என்ன ரொம்ப இருக்க. அதாவது நம்ம வீட்டுல ரெய்டு நடக்கிறது பிரேக்கிங் நியூஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும்? நாம படுத்து கிடக்குறாங்க வாக்கிங் போயிட்டு, அங்க பிரேக்கிங்ல போயிட்டு இருக்கு. நான் இடமான கார்த்திக் போனேன், என்னடா கட்சியில் உள்ளதுக்கு ஏதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க. எனக்காவது நோட்டீஸ் தான், உன் வீட்டுக்கு போயிட்டாங்க, போது அங்க போ. உலக இந்தியாவிலேயே NIA சோதனையை கூட சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா எங்கள் வளர்ப்பு அப்படி.
பசி என்றால் 10 நாள், பயணம் என்றால் 100 நாள், ஒட்டிய கண்ணம் ஒடுங்கிய வயிறு என்ற சேகுவேரா சொன்னது போல எங்கள் அண்ணன் சீமான் எங்களை அப்படித்தான் உருவாக்கிக்கிறான். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றுற கூட்டம், எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுற கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். சின்னத்தை முடக்கிட்டா, சின்னத்தை முடக்கிறத வச்சு அரசியல் பண்ணோம்ல. வடிவேல் சொல்வார்ல, அண்ணே என்ன இப்படி அடிச்சு விட்டாங்களே, இதை வச்சு உங்க அண்ணன் 5 பேர் அரசியல் பண்ணுவேன், அடுத்த வேட்டியரா அடுத்த பஞ்சாயத்துக்கு போங்கிற மாதிரி சின்னத்தை முடக்கிறத வச்சு அரசியல். சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர், சீமானின் சின்னம் என்னன்னு கேட்டு யூடியூப்ல ட்ரெண்டிங். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ சின்னமாக எதை கொடுத்தாலும், குண்டூசியை கொடுத்தாலும், கோனூசியை கொடுத்தாலும், கணப்பாறையை கொடுத்தாலும், நீ எதை கொடுத்தாலும் அந்த சின்னத்தை பற்றி எங்கள் மக்களுடைய எண்ணத்தையும் மனதையும் நாங்கள் வெல்லுகிற சக்தி எங்கிட்ட உண்டு. ஏன்னா நாங்கள் நேர்மையினுடைய பிள்ளைகள். உலகத்துல ஒரு 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 ஹெலிகாப்டர் செய்து, ஒரு விமானம் செய்து, அதற்கு ரன்வே உருவாக்கி, அந்த ரன்வேல விமானம் இறங்குமா இறங்காதா என்று சோதனை செய்து, அதற்கு பல பொறியாளர்களை கூட்டு வந்து பேசி முடிவெடுக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில உலகத்துல ஓடு பாதை ரன்வே இல்லாம ஒரு சாதாரண மண் ரோட்ல விமானத்தை இறக்கிய எங்கள் தலைவன் பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்கள். மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்று ஒரு வார்த்தை உண்டு ஈழத்துல. மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்ன தெரியுமில்ல, இருக்கிறத வச்சுட்டு சண்டை போடுறது, அதான் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல். கையில என்ன இருக்கா அடி. விடுதலை புலிகள் நம்ம வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல லுங்கிங்க, கைலியை கட்டிக்கிட்டு சாதாரண சட்டையை போட்டுக்கிட்டு ஓட்ட துப்பாக்கியை வச்சு உலகத்துல 24 நாடுகளை ஆதரவற்ற ராணுவம் விடுதலை புலிகள். அவர்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீ சின்னத்தை முடக்கிறானே, என்னத்தை முடக்கிறானே. என்னைய ரைடு வந்த பொழுது அண்ணன் சீமான் என்கிட்ட சொன்னது, தம்பி கட்சியே போனாலும் பரவாயில்ல, கட்சியே தடை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா என்ன, நீ தமிழர் கட்சியில் ஒரு கட்சியை தொடங்குவான், தொடங்கி மக்கள்கிட்ட போவான், என்ன பண்ணிடுவான் நம்மள. எங்க எல்லாம் இருக்கிறவங்க தாங்க பயப்படணும். திமுக காரன் பயப்படுவான். செந்தில் பாலாஜி ஏன் பயந்து போய் ஜெயில கிடக்காரு? கோடி கோடியா சொத்து இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு 250 நாள் வரைக்கும் லாகா இல்லாத அமைச்சர்னு வச்சிருந்தான். ஏன்? செந்தில் பாலாஜி வாயை திறந்துட்டா ஸ்டாலின் கழுதிங்கணும், சபரீசன் கழுதிங்கணும், ஸ்டாலின் மனைவி முதற்கொண்டு ஜெயிலுக்குள்ள போகணும். அவன் திறந்துடக்கூடாதுக்காக எதை பண்ணிருப்பா, ஏதாவது உனக்கு ஜெயில ஐபோன் தர்றப்பா, உன்னை பத்திரமா பாத்துக்கிறப்பா, நீ ஏதாவது வாயக்கையே திறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளை மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கான். செந்தில் பாலாஜிய பயப்படுறான், ஏன்னா சொத்து இருக்கு. ஜெகத் ரட்சகம் பயப்படுறாரு, ஏவாவேலு பயப்படுறாரு, பொன்முடி பயப்படுறாரு, ஏன்னா கோடி கோடியா இருக்கு. ஆனா எங்க கிட்ட சொல்றான், வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு கோடி கோடியா வருது, வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு கோடி கோடியா வருதுன்னு சொல்லிட்டு இவன் உள்நாட்டுல லாட்டி மார்டின்டையும் ஸ்டெர்லைட் வேதாந்தத்தையும் கோடி கோடியா வாங்கியிருக்கான். கடைசி பார்த்தா எங்களுக்கு கோடி கோடியா வரல. கோடி கோடியா வந்தா நாங்க ஏன்டா தெருக்கோடியில் நிக்கிறோம்? நாங்க ஏன் தெருக்கோடியில் நிக்கிறோம்? கோடி கோடியா கோடி கோடியா வந்தா எதற்கு என்னையே வருகிறது? அமலாக்கத்துறை வந்திருக்குமே, என்னையே வந்தாலும் 2 புக்கு கிடைச்சது. அமலாக்கத்துறை வந்தா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. இங்க மற்ற வேட்பாளர் சர்ச்சிங் பண்ணுவாங்க. எங்க ஐயா வீட்டில் போய் சர்ச்சிங் பண்ணுவியா? இல்லை எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் இருக்காங்க, சர்ச்சிங்க போடு. கருவாடு, மீன், உப்பு, ஊறுவா, வீட்டுக்கு மளிகா ஜாமா, அது ஒரு மாசம் ஜாமா இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. நீ தலையில தண்ணி குடிச்சாலும் அரணியூர்ல போய் சீமான் வந்து நகைகளை குழி தோண்டி புதைச்சிருக்காருட்டாங்க. பிச்சை எடுத்து மக்களிடத்தில் கையேந்தி, மக்களிடத்தில் திரள் நிதி பெற்று, கிரவுட் ஃபண்டிங் முறையில் மக்களிடத்தில் வருமானத்தை பெற்று கட்சி நடத்துறோம் என்றால் இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு காசு, விருப்ப மனு கொடுக்க காசு, வேட்பாளர் தேர்வுக்கு காசு, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட காசு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளர்களுக்கு துண்டறிக்கை அடிச்சு கொடுத்து, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் காசு கொடுத்து, பல வேட்பாளர் ஐயா கொஞ்சம் வசதியானவர், அவர் பார்த்துக்குவாரு. மற்ற வேட்பாளருக்கு இப்ப சீதாலட்சுமி இருக்காங்க, அங்கிட்டு திருப்பூர்ல திருச்சியில ராஜேஷ் இருக்காரு அப்படின்னா அவங்க கட்சி ஒரு 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் சொல்லுது 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. ஐயா முடியாது முடியாது, எங்களால முடியாது. 70 லட்சம் பத்தாதா, ஒரு 2 லட்சம் கூட பண்ணிக்கிறீங்களா? இல்லைங்கய்யா 70 லட்சம் முடியாதுங்க, 7 லட்சம் தாங்க, அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க. 70 லட்சம் தேர்தல் ஆணையம் சொன்ன போதும் கூட அந்த 70 லட்சத்தை கூட செலவு செய்யாமல்
துண்டறிக்கை, சுவரொட்டி, கூட்டம் போடுற செலவு, தண்ணீர் குடிக்கிற செலவு, மக்களிடத்தில் போய் வாக்கு கேட்கிற வாகன செலவை தாண்டி எங்களுக்கு காசு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறதில்லை, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்க போறதில்லை, வண்டிகளிலே டாடா ஏஸ்களிலே ஆடு மாடுகளை ஏற்றிக்கொண்டு வருவது போல மக்களை ஏற்றிக்கொண்டு வரப்போவது கிடையாது. திமுக என்ன பண்ணும்? இதே கூட்டம் திமுக கூட்டம் நிறைஞ்சிருக்கும், கூட்டம் நிறைஞ்சிருக்கும். ஆனா உள்ள அங்க ஒரு 50 டாடா ஏஸ் நிற்கும். ஒவ்வொரு டாடா ஏஸுக்கும் ஒரு 10 பேர் கருப்பு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு அவங்க என்னமோ திமுக கட்சியில பரம்பரையா இருக்கிற மாதிரி, ஸ்டாலினுடைய பேச்சையும் வெள்ளக்கோயில் சாமிநாதன் பேச்சையும் கேட்கறதுக்காக வந்திருக்க மாதிரி இவருங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் மோடியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மோடியே உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? அங்க ஆமா அந்த தோடு எங்க வாங்கின? அது நம்ம கோயம்புத்தூர் லலிதா ஜோடியில வாங்கினேன். அவன் சரியாவே இல்லையே பார்த்துக்கோ. அங்க 2 பேரும் பேச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவன் புருஷன் அங்க இருக்கானா போயிட்டானா, அவன் ஓடி போயிட்டான் பையன் உள்ள அப்படின்னு அங்க பேச்சு நடந்துட்டு இருக்கோம். கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கும்போது அங்க மக்கள் பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவன் மக்கள் கிடையாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனவன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனவன களவாண்டு கொண்டு வந்து கட்சி கூட்டம் நடத்தான். திமுக, அதிமுக, பாஜக. பாஜக 100 நாள் வேலை கிடையாது, பாஜக வேற வேலை. பாஜக பாக்குறது நம்ம இதுக்கு பாருங்க, சிப்காட்ல கூடிய பூரா பானிபூரி கைஸ், வடக்கன் கைஸ் பூரா இறங்கிட்டான். அங்கிட்டு பல்லடத்துல மோடி வந்திருக்காரு, ஹே 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 ஹாவ் ஹாவ் ஹாவ்னு வரான். ஆவோ ஆவோ ஜாவோ ஜாவோ மோடிஜி பையா பையான்ட்டு வரான். என்னடா அந்த மூஞ்ச பார்த்தா பூரா பான்பிராக் மூஞ்சா இருக்குன்னு பார்த்தா பூரா வடக்கன்ஸ். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? வடநாட்டு தொழிலாளர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிப்பதை தடுங்கள் என்று சீமானவர்கள் சொன்னதற்கான காரணம் தெரியுதா? ஒட்டுமொத்தமா வடக்கன்ஸ் பூரா ஓட்ட கொடுத்துறான். 70 லட்சம் பேரை உள்ள இறக்கிருக்கான். 70 லட்சம் பேரை உள்ள இறக்கிருக்கான். 70 லட்சம் பேரை எத்தனை பேருக்கு ஓட்டு கொடுத்துருக்கான்னு தெரியல. அப்போ ஒட்டுமொத்த நாட்டையும் சுடுகாடாக மாற்றுவதற்கு ஒரு கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்குள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கூட்டம் தான், எச்சரிப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை. அப்படி சுத்தி சுத்தி நமக்கான பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கென்று ஒரு பிரதிநிதி தேவைப்படுகிறார். அந்த பிரதிநிதி தான், மக்கள் பிரதிநிதி தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஈரோடு நாடாளுமன்றத்தில் சீமானால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய ஐயா கார்மேகம் அவர்கள். ஒரு மருத்துவராக இருந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவம் செய்த எங்கள் மருத்துவர் ஐயா கார்மேகம் இனி ஈரோடு மக்களுக்காக தேச மருத்துவம் செய்ய களத்தில் நிற்கிறார். அப்படி களத்தில் நிற்கிற அவருக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமாக வர இருக்கிறார். உலகத்தில் இப்படி ஒரு குடும்பம் உண்டா? எந்த சின்னம்னு சொல்லாம ஓட்டு கேட்கிறது. அது எந்த சின்னமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய எண்ணம் வெல்ல வேண்டும், தமிழ் தேசிய கொள்கை வெல்ல வேண்டும், இந்த மண்ணிலே அநீதிகள் ஒழிக்க வேண்டும், ஆற்றுமணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், கனிமவள கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், ஈரோட்டு சாயப்பட்டறை கழிவுகள் தடுக்கப்பட்டு ஈரோடு மீண்டும் மஞ்சள் நகராக காளிங்கராயர் இருந்தபொழுது வாழ்ந்த அந்த செழிப்போடு எங்கள் பாட்டன் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று முழங்கிய எங்கள் பாட்டன் காலத்து வாழ்ந்த அந்த ஈரோடு மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி. எங்க அக்கா சொன்னது போல சீமானே சின்னமா கொடுத்தாரு. சீமான் நம் முகத்தை தாண்டி ஒரு சின்னம் இந்த உலகத்துல கிடையாது. அந்த பார்வை இந்த மக்களை ஈர்க்கும். அண்ணன் சீமானுடைய குரல் இந்த மக்களை ஈர்க்கும். அவருடைய கொள்கை இந்த மக்களை ஈர்க்கும். நாம் தமிழர் கட்சியிலே நேர்மையான மக்கள், உண்மையான மக்கள், நாட்டிலே நல்ல அரசியல் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர்கள், படித்தவர்கள், நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலே வாக்கு செலுத்துங்கள். உங்கள் தந்தையை, உங்கள் தாயை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, சகோதரர்களை இந்த முறை நாம் தமிழர் கட்சியிலே வாக்கு செலுத்துங்கள். உளவுத்துறை அறிக்கையின்படி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகிற மாற்றம், தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடுகிற மாற்றம், 1 கோடி வாக்குகளை இலக்காக வைத்து நாம் தமிழர் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. அதனால தான் ஊடகங்கள் புறக்கணிக்கிறான். 19 விழுக்காடுன்னு அவனே சொல்றான். மற்றவைன்னு நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடுன்னு சொல்றான். ஏன்னா 3 அணிதான். 51 விழுக்காடு திமுகவா, 13 விழுக்காடு பாஜகவா, 17 விழுக்காடு அதிமுகவா. நோட்டா எப்போதும் 1 விழுக்காடு தாண்டியது கிடையாது. அப்படி அவன் கணக்கு வைத்தாலும் 18 விழுக்காடு என்று நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றான். அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகிற மாற்றம் திமுக, அதிமுக, பாஜக என்கிற கட்சிகளை தமிழ்நாட்டு அரசியலிருந்து புறக்கணிக்க மாட்டோம். இந்த தேர்தலில் தீர்மானிக்கிற சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். 2026 நாம் தமிழர் கட்சி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். அதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வாக்கு செலுத்துங்கள் என்று கூறி எங்கள் ஐயா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெற்று பாராளுமன்றத்தில் முழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.